தவிக தலைவர் விஜய் வீட்டிற்குள் மர்ம நபர் புகுந்த விவகாரத்தில் அவரது வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், தகவல்களை பகிரலாம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வசித்து வரக்கூடிய நீலாங்கரை இல்லத்தில் நேற்று முன்தினம் மர்ம நபர் ஒருவர் நுழைந்திருக்கிறார். அவர் நுழைந்தது தொடர்பாக அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது தொடர்பாக விஜய் தரப்பில் இருந்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்நபர் எவ்வாறு உள்ளே வந்தார், எப்படி மாடிக்கு சென்றார் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நீலாங்கரை காவல்துறையினர் தற்போது அங்கு வந்திருக்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இன்று காலையில் இருந்து அந்த பகுதியில் ஏதேனும் பக் டிடெக்டர் மற்றும் வெடிபொருட்கள் நிபுணர் இருக்கிறதா என்பதை வெடிகுண்டு நிபுணர்கள் மூலமாக அங்கே சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சிசிடிவி காட்சிகள் மூலமாக அந்த நபர் எத்தனை மணிக்கு வந்தார், எந்த பகுதியில் இருந்து வந்தார் உள்ளிட்டவை எல்லாம் அந்த காட்சிகளை பார்ப்பதற்காக காவல்துறையினர் உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆய்வு என்பது கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக உள்ளே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக அங்கிருந்து மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய நபர் விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு அவரை பேசி விஜய் கீழே கூட்டி வந்திருக்கிறார். பாதுகாப்பிற்காக இருந்த ஒய்பிரிவு அதிகாரியிடம் அவர்களை கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் சந்தித்த அந்த நபர், விஜய் வீட்டிற்குள் புகுந்த அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனையில் அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த நபர் எவ்வாறு உள்ளே வந்தார், அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா உள்ளெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக சிசிடிவி காட்சிகளை தற்போது காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.